காட்டுமுனி பெரும்பாலும் காவல் தெய்வமாக கிராமங்களில் வழிபடப்படுவது. விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலத்தில் காட்டுமுனியை வைத்து பூஜை செய்வார்கள். வருடா வருடம் அறுவடைக்கு முன்பு காட்டுமுனிக்கு படையல் போட்டுவிட்டு தான் அறுவடையை ஆரம்பிப்பார்கள். அப்படித்தான் இங்கு செங்கோடன் என்ற விவசாயியின் நிலத்தில் அவருடைய தந்தையின் காலம் வரை காட்டுமுனிக்கு படையல் போட்டுவிட்டு தான் விவசாயத்தை ஆரம்பிப்பார்கள். ஆனால் செங்கோடனின் தந்தை இறந்த பிறகு செங்கோடன் ஒரு நாளும் காட்டுமுனிக்கு படையல் போடுவதோ ஏன் அதை கவனிப்பது கூட இல்லை. தான் மிகுந்த அறிவாளி பகுத்தறிவாளி என்பதை போல காட்டிக்கொண்டு காட்டுமுனியை மிகவும் அலட்சியமாக கடந்துவிட்டு சென்று கொண்டிருந்தான். அந்த விவசாய நிலத்தில் கூலி வேலை செய்பவர்களும் அவர்களிடம் எடுத்து சொன்னார்கள். தன்னுடைய தாத்தா தந்தை அவர்களுடைய காலங்களில் காட்டுமுனியை எவ்வாறு மதித்து பூஜை செய்தார்கள். ஆனால் தாங்களோ இப்படி அலட்சியமாக இருக்கிறீர்களே என்று பலவாறு எடுத்து சொன்னார்கள். ஆனால் செங்கோடனோ அதை பற்றி அலட்டிக் கொள்வதே இல்லை. ஒரு நாள் தீபனும் அவருடைய தந்தை மாணிக்கமும் செங்கோடனிடம் வந்து காட்டுமுனியை தாங்கள் பார்த்ததாகவும் அதை தங்களை பயமுறுத்தியதாகவும் எடுத்து கூறினார்கள். அறுவடைக்கு முன்பு காட்டுமுனிக்கு ஒரு படையல் போட்டு விடுவோம் என்று கூறினார்கள். ஆனால் செங்கோடனோ அதை நம்பாமல் காட்டுமுனியாவது சாமியாவது இதை நான் நம்ப மாட்டேன். அந்த சிவனே ஜடாமுடியோட என் எதிரில் வந்து நின்னாலும் பயப்படவும் மாட்டேன், படையல் போடவும் மாட்டேன். காட்டுமுனியெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். போய் ஒழுங்காக இருக்கிற வேலையை பாருங்க என்று அலட்சியமாக கூறினான். அப்படி கூறியவனின் எதிரில் காட்டுமுனி வந்து நின்றால் என்னவாகும் என்பதுதான் இந்த கதை. இன்று விடுமுறை நாள் என்பதால் தீபன் தன் தந்தை விவசாய கூலி வேலைக்கு செல்லும் பொழுது, அப்பா நானும் உங்கள் கூட வரேன், வந்து உங்களுக்கு கூட மாட இருந்து உதவி செய்யணும் என்று எனக்கு ஆசையாக இருக்குது. நான் இனிமேல் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை கூட கூட்டிகிட்டு போங்கப்பா என்று கெஞ்ச ஆரம்பித்தான். அவன் தந்தையும் சரி பையன் ஆசைப்படுறான், கூட கூட்டிகிட்டு போவோம் என்று நினைத்து சரி வாப்பா போகலாம் என்று மகனை அழைத்து கொண்டு சென்றார். அங்கு சென்றதும் தீபன் வயல்வெளியை சுற்றி பார்த்தால் நெல்மணிகள் நன்றாக விளைந்து அறுவடைக்கு தயாராகி கொண்டிருந்தது. தீபன் அவன் அப்பாவிடம், அப்பா நெல் இப்போவே நல்லா விளைஞ்சிருக்கு, என்ன அங்கங்கே கொஞ்சம் பச்சையாக இருக்குது, அவ்வளவுதான், இன்னும் 2 நாள் அறுவடைக்கு தயாராகிடும் போல என்றதும் தீபனின் அப்பாவோ, இல்லைப்பா இன்னும் குறைஞ்சது 1 வாரமாக தான் ஆகும் என்று பேசி கொண்டிருக்கும் பொழுதே நெல் வயலின் முதலாளி செங்கோடன் வந்தான். வந்ததும், என்ன கொட்லா இப்போ தான் வரையா, இது யார் உன் பையனா, சரி இருக்கட்டும், இன்னும் 10 நாளில் அறுப்பு இருக்குது, கூலி ஆளுக்கெல்லாம் சொல்லிட்டேன், இந்த நெல்லுக்கு இன்னும் குறைஞ்சது 3 இல்லை 4 தண்ணியாவது இறைக்கணும், அது போதும்னு நினைக்கிறேன் என்று இருவரும் பேசிக்கொண்டு அப்போது தீபன் சற்று அருகில் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கவும் சற்று உற்று பார்த்தான். ஏதோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்கு வழிபாடு நடந்தது போல இருந்தது. ஆனால் இப்பொழுது யாரும் அதை கண்டு கொள்ளாததை போலவும் இருந்தது. அதை பார்த்து தீபன் தன் தந்தையிடம், அப்பா இங்கே என்னப்பா, இங்கே ஏதோ கோவில் மாதிரி இருக்குது, ஆனால் சுற்றியும் முட்புதர்கள் மண்டி இருக்குது, என்னப்பா என்று கேட்டதும் அவன் தந்தை, இதுதான்ப்பா அந்த நெல் வயலையெல்லாம் காக்கும் காவல் தெய்வமான காட்டுமுனி பெரியய்யா, அதோ இவரோட அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் வருடம் அந்த காட்டுமுனிக்கு படையல் போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு தான் அறுவடையை ஆரம்பிப்பார். ஆனால் இப்போ அது கவனிப்பாரிட்டு இருக்கு என்று ரொம்ப வருத்தத்துடன் கூறினார். உடனே செங்கோடனும், ஆமாயா, எங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார், எனக்கெல்லாம் இதில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, அவர் போய் 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷமாக நான் எந்த பூஜையும் பண்ணாமல் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது, எங்கள் அப்பா என் பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் முட்டாள் பயலுங்க, பயந்தாங்கோலி பயலுங்க, வீணாக கெடா வெட்டுறேன் என்ற பேரில் வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன், இந்த அறுவடை முடிஞ்சதும் இந்த இடத்தையும் சேர்த்து உழுது பயிர் வைக்கலாம்னு பார்க்குறேன், எதுக்கு வீணாக இந்த இடத்தையும் போட்டு வைக்கணும், அறுவடை முடியட்டும், சரி போய் வந்த வேலையை பாரு, உன் பையன் பத்திரமா பார்த்து கூட்டிகிட்டு போய் என்று கூறிவிட்டு புறப்பட்டார். தீபன் தன் தந்தையிடம், அப்பா என்னப்பா இவர் இப்படி கடவுளை பற்றி பேசிட்டு போகிறாரு என்று தீபன் தன் தந்தையிடம் கேட்கவும், அவரோ, என்னப்பா பண்ணுறது, இவர் இப்படி தான் அறிவாக பேசுகிற மாதிரி பேசுவார், கொஞ்சம் திமிர் பிடிச்ச ஆள், யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், அது மட்டும் இல்லை என் பேர் மாணிக்கம், ஆனால் ஒரு நாளும் அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டான்,
கொட்லா அப்படின்னு தான் கூப்பிடுவான். மரியாதை தெரியாத பையன். இவனெல்லாம் இந்த காட்டுமுனி தான் பார்த்துக்கணும். காட்டுமுனி ஐயா, அவன் அப்படி பேசினதுக்கு எங்களை எதுவும் பழிவாங்கிறதையா என்று வேண்டிக் கொண்டு சென்று மின் மோட்டார் மூலமாக நீர் இறைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று மின் மோட்டார் பழுதாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் தீ பற்றி எரிந்து புகை மண்டலமாக மாறிவிட்டது அந்த இடம் முழுக்க. உடனே தீபனும் அவன் தந்தை மாணிக்கமும் அங்கு வந்து பார்த்த பொழுது புகை மண்டலமாக காட்சி அளித்ததை பார்த்து பயந்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றனர். உடனடியாக செங்கோடனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரும் வந்து பார்த்துவிட்டு புலம்ப ஆரம்பித்தார். ஐயோ, இன்னும் ஓரிரு நாள் இருந்திருந்தா அறுவடை எல்லாம் முடிஞ்சிருப்பேமே, இப்போ இப்படி ஆயிடுச்சு என்று என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தார். உடனடியாக மின் மோட்டாரை மெக்கானிக் கடைக்கு தூக்கிச் சென்றார். அங்கு இதை பார்த்துவிட்டு, கிட்டத்தட்ட மோட்டார் முழுவதும் பழுதாகிவிட்டது, இதை சரி செய்வதற்கு பதிலாக புதிய மோட்டார் ஒன்றை வாங்கி கொள்ளலாம். சரி, எவ்வளவு ஆகும் என்று கேட்டதும், கடைக்காரர் சொன்ன விலையை கேட்டதும், அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லை, நான் வெளியெல்லாம் எங்கேயும் கடன் வாங்கி பழக்கம் இல்லை, நீ இந்த மோட்டாரையே சரி பண்ணி கொடுப்பியா என்று கேட்டார். ஆனால் கடைக்காரரோ, இந்த மோட்டாரை சரி செய்யணும்னா 2 நாளாவது குறைஞ்சது ஆகும். ஏன்னா மோட்டாரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வெளியில் இருந்து தான் வாங்கணும். புது மோட்டார் என்றாலும் 2 நாளாவது ஆகும். ஏன்னா மோட்டாரை செட் பண்ணி கொடுக்குற மெக்கானிக் ஊரில் இல்லை. நீங்கள் போய் 3 நாள் கழித்து வாங்க, பார்த்துக்கலாம் என்றதும் செங்கோடன் மிகுந்த கவலையுடன் வீட்டிற்கு வந்தான். என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தான். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் யாரும் நீர் கொடுத்து உதவி செய்ய மாட்டார்கள். என்ன செய்வதென்று யோசித்தவனுக்கு மூலையில் ஒரு ஓரமாக இருந்த ஏற்றம் இறைக்க உதவும் பொருள்கள் இருப்பதை கண்டதும் அவனுக்கு மனதில் ஒரு யோசனை வந்தது. பேசாமல் இந்த ஏத்தம் வச்சு இறைச்சிட வேண்டியது தான். அந்த கொட்லாக்கு இதுக்கு முன்னாடி ஏத்தம் இறைச்ச அனுபவம் இருக்குது, அவனை வச்சு இறைக்க வேண்டியது தான். அடுத்த நாள் கொட்லாவிடம் இதை பற்றி கூறினான். அவரோ, ஏத்தம் இறைச்சி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்போ அந்த அளவுக்கு உடம்பு ஒத்து வருமானு தெரியல. சரி, என்ன இருந்தாலும் பயிரை அப்படியே விட்டுவிட முடியாது, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் என்று கூறிவிட்டு அதற்கான ஏற்பாடை செய்ய துவங்கினார். மாலையிலிருந்து ஏத்தம் இறைக்கும் வேலை ஆரம்பமானது. தீபன் மேலே இருந்து கட்டையை மெரிக்கவும் அவன் தந்தை கீழே இருந்து தண்ணீரை தூக்கி மேலே தள்ளி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரின் காது அருகே யாரோ ஒருவர், இங்கிருந்து ஓடிவிடு என்று கூறுவதைப் போல இருந்தது. ஆனால் அவரோ அதை பெரியதாக கண்டு கொள்ளாமல் அவர் வேலையை அவர் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவர் கால்களை யாரோ பிடித்து இழுப்பதைப் போல தெரிந்தது. தலையில் யாரோ அடிக்கிறார்கள். அவருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்தது. உடம்பு மிகுந்த வலியை ஏற்படுத்தியது. இதனால் மாணிக்கம் தன் மகனிடம், தீபன், உடம்பு ஒரே வலியாக இருக்குது, இதோட முடிச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு வந்து ஆரம்பிக்கலாம், இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நம்ம கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இங்கேயே தூங்கிடலாம் அப்படின்னு மாணிக்கம் கூறவும், சாப்பிட்டு விட்டு அங்கே இருக்கும் மோட்டார் ரூமில் அப்பாவும் மகனும் படுத்து தூங்க ஆரம்பித்தனர். அப்பா கட்டில் மேலும் தீபன் கட்டில் கீழேயும் படுத்து உறங்க ஆரம்பித்தனர். அப்பொழுது கதவை யாரோ தட்டுவதைப் போல இருந்தது. திறந்து பார்த்தால் யாரும் இல்லை. அப்படியே 4-5 முறை நடக்கவும் கோபமடைந்த தீபன் கதவை திறந்து வைத்தே படுத்து விட்டான். சிறிது நேரம் சென்ற பிறகு தீபனின் உடலின் மீது ஏதோ ஊசி குத்துவது போல இருந்தது. சுளிர் சுளிர் என்று வலி வேறு அதிகமாக இருந்தது. அதுபோக யாரோ உலர்வதைப் போல இருந்தது. என்னவென்று எழுந்து வந்து பார்த்தால் கட்டில் மீது ஏதோ ஒரு பெரிய உருவம் 2 கட்டில் நுனியில் 2 கால்களை வைத்து நின்று கொண்டு இருந்தது. குனிந்து தன் நீண்ட தலைமுடியை வைத்து தீபனின் தந்தை மாணிக்கத்தை அடித்து கொண்டு இருந்தது. தீபன் அந்த பெரிய உருவத்தையும் அவன் தந்தை அடி வாங்குவதையும் பார்த்து பயந்து விட்டான். அந்த பெரிய உருவம் யாரென்றால் அதுதான் காட்டுமுனி. அது தன்னை மதிக்காமல் அவமதித்த செங்கோடனை பழிவாங்க வந்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக இந்த நிலத்தை பாதுகாப்பாக வைத்து கொண்டது மட்டும் இல்லாமல் நல்ல விளைச்சலையும் ஏற்படுத்தி கொடுத்த என்னை அவமதித்ததோடு நிற்காமல் நான் இருக்கும் இடத்தையும் விளைநிலமாக மாற்றுவதாக சொல்கிறான். அவனுக்கு நீ உதவுகிறாயா? மோட்டாரை நான் தான் உடைச்சேன், ஆனால் நீ ஏத்தமாக இருக்கிற, மரியாதையாக ஓடிடு, இல்லை மெரிச்சே உன்னை கொன்று போட்டு விடுவேன் என்று காட்டுமுனி மாணிக்கத்தை பார்த்து மிரட்ட ஆரம்பித்தது. உடனே மாணிக்கமா, சாமி,
நெல் பாழா போயிடுமே, இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சி விளைய வச்சுட்டு இப்போ கடைசியில் என்று அவன் கெஞ்ச ஆரம்பித்தான். உடனே கோபப்பட்ட முனிய, டேய் தீபா, உங்கள் அப்பனை இங்கிருந்து கூட்டிகிட்டு போடா. இல்லை என்று முனி சொன்னதும் தீபன் உடனே, சாமி எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில் நாங்கள் இங்கிருந்து போயிடுறோம். நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன், எங்களை விட்டுடுங்க, நாங்கள் இந்த பக்கமே வரமாட்டோம் என்று கூறியதும் முனி எழுந்து சென்று விட்டது. அடுத்த நாள் காலையில் செங்கோடனிடம் இரவு நடந்ததையெல்லாம் தீபன் கூறியதும் செங்கோடனும் இதை நம்ப மறுத்தான். என்னடா இது புதுசாக கதையெல்லாம் சொல்கிறீங்க? முனி மிரட்டினதா சொல்கிற? அந்த சிவனே ஜடாமுடியோடு ஆடினாலும் நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு நான் உங்கள் கூட வரேன், அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன நடக்குது என்று கூறிவிட்டு மாலை தயாராக வரும்படி கூறினார். தீபனும் அவன் தந்தையும் அவர்களின் வீட்டுக்கு சென்றனர். சென்று ஓய்வெடுத்துவிட்டு மாலை புறப்பட தயாராகினர். மாணிக்கம் மெல்ல நடக்க ஆரம்பிக்கும் போது முனி இரவு சொன்னது நினைவுக்கு வந்தது. அதையும் மீறி இப்போ போனால் எங்கே நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஏதாவது பண்ணிடுமோ என்று பயந்தான். தன் மனைவி மற்றும் மகனிடம் இதை பற்றி கூறினான். அதுவும் சரிதான், இப்போ போனால் முனி ஏதாவது நம்மளை பண்ணிடும். அந்த செங்கோடம் பண்ண தப்புக்கு நாம் கஷ்டப்படணுமா? முனிக்கு ஒரு பூஜை போட்டால் தான் என்ன குறைஞ்சிடும் அவனுக்கு? முனி அவனை தானே முதல்ல பழி வாங்கணும் என்று மாணிக்கத்தினும் மனைவி கூறினாள். தீபனும், ஆமாப்பா, அவன் பண்ண தப்புக்கு நாம் கஷ்டப்படுறோம். அதுவும் இல்லாமல் முனிக்கிட்ட சத்தியம் வேற பண்ணிட்டோம். இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு விளைய வச்ச நெல் வீணாக போகக்கூடாது. அந்த செங்கோடனுக்கு புத்தி வர வைக்கணும். முனிக்கிட்ட இருந்து நாம் தப்பிக்கணும். இதையெல்லாம் பண்ணணுன்னா என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. அதுபடி நான் செய்கிறேன். நீங்கள் வீட்டிலே இருங்கப்பா, நான் போகிறேன் உங்களுக்கு பதிலாக என்று கூறிவிட்டு புறப்பட்டான் தீபன். நெல் வயலுக்கு சென்றதும் செங்கோடன் அங்கு இருந்தான். அவன் மாணிக்கத்தை பற்றி கேட்டதும் அவருக்கு ரொம்ப முடியலை, அதனால தான் நான் வந்திருக்கேன் என்று தீபன் சொன்னதும், சரி நீயாவது வந்திருக்கிய, சரி சீக்கிரம் வா, ஏத்தம் இறைக்க ஆரம்பிக்கணும். மணி 10க்கு எல்லாம் முடிச்சிடணும், அப்புறம் ரொம்ப இருட்டாயிடும் என்றார். இறைக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட முடிய போகிற நேரம் வந்துடுச்சு. ஆனால் இன்னும் முனியை காணோமே என்று யோசிக்க ஆரம்பித்தான் தீபன். அப்பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிய ஆரம்பித்தது. தண்ணீருக்குள் காற்று புகுந்த மாதிரி சத்தமும் வடிவமும் இருந்தது. உடனே தீபன் புரிந்து கொண்டான், முனி வந்துடுச்சு என்று. உடனே, அண்ணே எனக்கு வயிறு கலக்குது, நான் அப்படி கொஞ்சம் ஓரமாக போயிட்டு வர்றேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உடனே நான் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு தீபன் செடிமரவாக செல்வதைப் போல சென்று செருப்பை கழட்டி கையில் வைத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தான். சிட்டாக பறந்து வீட்டுக்கு சென்று விட்டான். செங்கோடனோ போனவனை இன்னும் காணலை, நாம் வேற தனியாக இருக்கோம், பயமாக வேற இருக்கு என்று நினைத்து, டே தீபா எங்கடா இருக்க என்று கத்த ஆரம்பித்தான். உடனே பார்த்தால் கிணற்றிலிருந்து நீர் மேலே வர ஆரம்பித்தது. ஏற்றம் வேகமாக இறைக்க ஆரம்பித்தது. நாம் யாருமே ஒன்றுமே பண்ணவே இல்லையே, அப்புறம் இப்படி தண்ணி மேலே வருது என்று பயத்துடன் எட்டி பார்த்தால் உள்ளே ஒரு உருவம் நீரை வேகமாக அள்ளி அள்ளி மேலே ஊற்றி கொண்டிருந்தது. உடனே செங்கோடன் யார் அது என்று பயந்து கொண்டே கேட்டான். உடனே உள்ளே இருந்து ஒரு சத்தம், நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியலையா என்று சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தது. தன்னுடைய உருவத்தை மிக பெரியதாக காட்ட ஆரம்பித்தது. கீழிருந்து அண்ட சராசரத்திற்கு தன் உருவத்தை காட்டிவிட்டு, நான் யாருன்னு இப்போ தெரியுதா, நான் தான் காட்டுமுனி என்று மிகுந்த கோபத்துடன் கர்ஜித்தது. இதை பார்த்தவுடன் பொத்தென்று மயங்கி விழுந்து விட்டான் செங்கோடன். உடனே முனி தீபனின் வீட்டுக்கு சென்று கதவை தட்ட ஆரம்பித்தது. உள்ளே தீபனும் அவன் அப்பா அம்மா தம்பி 4 பேர் பயந்து கொண்டிருந்தனர். முனி செங்கோடனின் குரலில் கூப்பிட்டது, கதவை திற மாணிக்கம், நான் செங்கோடன் வந்திருக்கேன் என்றதும் ஆனால் தீபன் புரிந்து கொண்டான், இது அநேகமாக முனியாகத்தான் இருக்கும். அங்கே செங்கோடனை பயமுறுத்தி விட்டு இங்கே வந்திருக்கு என்று புரிந்து கொண்டு, அண்ணே நீங்களா, நான் கூட முனின்னு நினச்சிட்டேன், அதனால் ஒரு பெரிய பொருளை வச்சு கதவை மூடி தாழ் போட்டுட்டேன், என்னால் அதை நகர்த்தவே முடியல, நீங்கள் கொஞ்சம் கதவு சந்தில் கையை விட்டு அதை திறக்க முடியுமான்னு பாருங்க என்று தீபன் கேட்டான். அதை நம்பி முனி கதவு சந்தில் கையை விட்டதும்
தான் தயாராக வைத்திருந்த கதிர் அருவாளை எடுத்து முனியின் கையை பிடித்து இழுத்து முனியின் தலைமுடியை பிடித்து அறுத்து கொண்டான். முடியை அறுத்ததை பார்த்து கோபம் கொண்ட முனி, டேய் மரியாதையாக அறுத்த முடியை திருப்பி கொடு, இல்லைனா என்னால் உள்ளே தான் வர முடியாது, ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் வெளியே வந்தால் கொன்னுடுவேன் என்றதும் தீபன் உடனே, இல்லை நான் முடியை கொடுத்து விட்றேன், ஆனால் நீங்கள் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எதுவும் பண்ண மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுங்க. அதே போல் நான் உங்களுக்கு காலம் தவறாமல் பூஜை நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன் அந்த செங்கோடங்கிட்ட சொல்லி. நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எப்பவும் துணையாக இருப்பீங்க, அதே போல் நான் கூப்பிடும் பொழுது வருவீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க என்று முனியிடம் கேட்டான். முனியும் அவ்வாறாகவே சத்தியம் செய்தது. தீபனும் முடியை கொடுத்தான். முனி சென்று விட்டது. மறுநாள் காலையில் தீபனும் அவன் தந்தையும் சென்று செங்கோடனை பார்த்தனர். அவன் பயந்து போய் இருந்தான். நான் முனியை பார்த்துட்டேன், அது உண்மைதான், முனி இருக்கு, இனிமே நானும் எங்கள் அப்பா மாதிரியே என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த முனிக்கு படையல் போடுவேன். உடனே நாளைக்கே நாம் முனிக்கு ஒரு படையலை போட்டுட்டு தான் அறுவடையே ஆரம்பிக்கணும்.